வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். டெய்லி நடக்கிறோம். இன்றைக்கு டாபிக் நடை. நம்ம பல நேரங்களில் நடக்கிறோம். நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நடக்கும்பொழுது நம்முடைய கால்களை நாம் பார்க்கணும். நடக்கும்போது நம்முடைய கால்களை பாருங்க. ஒரு கால் முன்னாடி போகும், ஒரு கால் பின்னாடி போகும், திருப்பி பின்னாடி போகிற கால் முன்னாடி வரும், முன்னாடி போகிற கால் பின்னாடி வரும். இது சாதாரணமாக நம்முடைய அன்றாட ஒரு செயல்பாடு தான். ஆனால் இது ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு போதிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முன்னாடி போகிற கால் என்றைக்குமே கர்வம் கொள்வதில்லை, நான் தான் முன்னாடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு. பின்னாடி போகிற காலை தன்னையே தாழ்வாக நினைப்பதில்லை, நான் ஏன் பின்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவைகளுக்கு தெரியும், அந்த இரண்டு கால்களுக்கும் தெரியும், ஒரு நொடி பொழுதுல நம்முடைய நிலை மாறும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நொடிக்குள்ளவே பின்னாடி இருக்கிற கால் முன்னாடி வந்துடும், முன்னாடி இருக்கிற கால் பின்னாடி போயிடும், திருப்பி முன்னாடி இருக்கிற கால் பின்னாடி வரும், பின்னாடி இருக்கிற கால் முன்னாடி போகும். நடையினுடைய அழகு இது இல்லையா? இந்த நடையினுடைய அழகு நமக்கு எவ்வளோ ஒரு அழகான அருமையான தத்துவத்தை போதிக்கிறது. வாழ்க்கையில முன்னாடி பின்னாடி முந்தி போறாங்க பிந்தி போறாங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு நொடி பொழுதுல வாழ்க்கை மாறிடும். அதுதான் நமக்கு நம்முடைய கால்கள் நடப்பதன் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். அதனால நான் தான் பெரியவன், நான் தான் எப்பவுமே முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சரி, இல்லை நான் ரொம்ப கீழே இருக்கிறேன், நான் தான் ரொம்ப பின்னாடி இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களும் சரி, எப்படியும் இருக்க போறது இல்லை. ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மாறிடும், முன்னாடி பின்னாடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வோம், எளிமையாக கடந்து போவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய கால்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம், பாடம் இது. நடக்கும் பொழுதெல்லாம், இனிமேல் நாம் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த சிந்தனை நமக்குள் இருக்கட்டும், நமக்குள் பரவட்டும். இந்த நம்முடைய வாழ்க்கையின் நிலை இப்படியே இருக்காது, முன்னாடியும் பின்னாடியும் போய் தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், இந்த முன்னும் பின்னும் நம்முடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி செலுத்தும் பொழுது வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருப்போம் என்று நாம் நமக்குள் ஒரு உத்வேகத்தை உருவாக்கி கொள்வோம். நாம் நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கையும் கடந்து போய்கொண்டே இருக்கும். எனவே நம்முடைய நடை சீரான நடையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும். வாழ்க மகிழ்வுடன். பேரிக்காய் நரம்பியல் பிரச்சனைகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது. பேரிக்காய் சாப்பிடும்போது நம்முடைய நரம்பு மண்டலங்கள்லாம் உறுதி அடைகிறது. எனவே பேரிக்காய் சாப்பிட்டு நம்முடைய நலன் பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.